அந்த கடலின் உள்ளே பலவிதமான மீன்கள் வாழ்ந்தன. அவற்றில் ஒரு சிறிய ஆரஞ்சு நிற மீன் இருந்தது. அதன் பெயர் மினி. மினி மிகவும் சுறுசுறுப்பானது. ஆனால் அது மற்ற மீன்களைப் போல வாழ விரும்பவில்லை. அது எப்போதும் ஒரு பெரிய கனவு கொண்டிருந்தது. நான் ஒரு நாள் கடலின் ராஜாவாக போகிறேன் என்று மினி தினமும் சொல்றதுண்டு. அதை கேட்ட மற்ற மீன்கள் சிரித்தன. ஹஹா, நீ ராஜாவா? நீ இன்னும் ஒரு சிறிய மீன்தான் என்று ஒரு பெரிய மீன் கிண்டலா சொன்னது. மினி சோகமா இருந்தாலும் தன்னோட கனவை விடவே இல்லை. ஒரு நாள் கடல்ல மிகப்பெரிய புயல் வந்தது. அலைகள் உயரமாக எழுந்து எல்லா மீன்களும் பயந்து ஓடின. ஓடுங்க ஓடுங்க என்று சில மீன்கள் கத்தின. அந்த நேரத்தில் ஒரு குட்டி மீன் கல்லுக்குள்ளே சிக்கிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு. அம்மா, என்னை காப்பாத்துங்க என்று அது அழுதுது. அதை பார்த்த மினி ஒரு நிமிடம் தயங்கியது. நான் உதவி செய்யலாமா அல்லது நான் பயந்து ஓடலாமா என்று அது நினைத்தது. அந்த நேரத்தில் அது தன்னோட கனவை நினைச்சது. ஒரு ராஜா எல்லாரையும் காப்பாற்றுவான், நான் பயப்படக்கூடாது என்று அது முடிவு செய்தது. மினி தைரியமாக அந்த கல்லுக்குள் நீந்தி சென்றது. அலைகள் பலமாக இருந்ததால் அது சற்று சிரமப்பட்டாலும் விடாமல் முயற்சி செய்தது. கொஞ்சம் பொறுத்துக்கொள், நான் உன்னை வெளியே எடுக்கிறேன் என்று மினி சொன்னது. அது கல்லை தள்ள முயன்றது. முதலில் முடியவில்லை. இல்லை, நான் விடமாட்டேன் என்று அது மீண்டும் முயன்றது. இரண்டாவது முறையில் கல் கொஞ்சம் அசைந்தது. மூன்றாவது முறையில் கல் முழுவதும் நகர்ந்தது. குட்டி மீன் வெளியே வந்தது. நன்றி அண்ணா என்று அது மகிழ்ச்சியுடன் சொன்னது. அந்த காட்சியை பார்த்த மற்ற மீன்கள் ஆச்சரியப்பட்டன. இவன்தான் உண்மையான தைரியசாலி என்று ஒரு பெரிய மீன் சொன்னது. புயல் முடிந்த பின் எல்லா மீன்களும் மினியை சுற்றி வந்தன. நாங்கள் உன்னை கிண்டல் செய்தோம், ஆனால் நீ உண்மையில் பெரியவன் என்று அவை சொன்னது. மினி மௌனமாக சிரித்தது. நான் பெரியவன் இல்லை, நான் உதவி செய்ய நினைத்தேன் என்று அது மெதுவாக சொன்னது. அந்த நாளில் இருந்து எல்லா மீன்களும் மினியை மதிக்கத் தொடங்கின. ஒரு நாள் கடலில் முதிய ஆமை வந்தது. இந்த கடலுக்கு ஒரு நல்ல தலைவர் தேவை. நான் பார்த்ததில் மினிதான் அதற்கு சரியானவன் என்று அது அறிவித்தது. அனைவரும் ஒரே சத்தமாக கைத்தட்டினார்கள். மினி மினி என்று குரல் முழங்கியது. மினி சற்றே வெட்கப்பட்டாலும் மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போது மினி ஒரு ராஜாவாக இருந்தது. அனைத்து மீன்களும் மினியை ராஜாவாக ஏற்றுக்கொண்டன. மினி ஒரு நாள் தனது பழைய நாட்களை மறக்காமல் நினைத்து பார்த்தது. அது எப்போதும் மற்ற மீன்களுக்கு உதவி செய்தது. ஒரு நல்ல தலைவர் என்பது பெரியவனாக இருப்பது அல்ல, நல்ல மனசு கொண்டவனாக இருப்பதுதான் என்று அது எப்போதும் சொல்லும். இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, உடல் அளவு என்பது முக்கியமில்லை. தைரியம் மற்றும் நல்ல மனம் இருந்தால் யாரும் பெரியவராகலாம்.